தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 3ஆம் பாகமாக இன்றைக்கு 2வதாக பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பக்கூடியவங்களை பவுல் புத்தி இல்லாதவர்களே என்று வைகிறான், குறை சொல்கிறான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரதிட்சியமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அதை ரட்சிக்கப்பட்டு அதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தானே நீங்கள் வந்தீங்க, விசுவாசிகளாக வந்தீங்க. திரும்ப நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவில் உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன் யாருன்னா, வேதபாரகர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்காரங்க தான் மயக்கினாங்க. அவங்க தான் தாறுமாறாக பேசுனாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, இயேசு கிறிஸ்து புதிய கட்டளையை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணமெல்லாம் வேண்டாம்னு சொன்னார், மோசேயின் பிரமாணங்கள்லாம் வேண்டாம்னு சொன்னார், ஓய்வு நாளெல்லாம் மாற்றிட்டார். ஏதோ பிதா இருக்காருன்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் அனுப்புனார், நான் தான் குமாரன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி சொல்லிக்கிட்டு தெரியினார். அதனால தான் அவரை குற்றவாளின்னு தீர்ப்பிடப்பட்டு சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டோம் நாங்கள். அவர் இப்போ உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு தெரியுறாங்க. அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க, அதெல்லாம் புது காரியம். அந்த பழச ஆதியை நம்ம இதை மறக்கக்கூடாது. அதனால் நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், பழைய ஏற்பாடு தான் முக்கியம் அப்படி சொல்லி வேதபார பரிசேயர் இன்றைக்குள்ள நாதாரிக மாதிரி பழைய ஏற்பாட்டையே தானே இன்றைக்கி பேசுகிறாங்க. அவங்களாவது பரவாயில்ல, பழைய ஏற்பாட்டுக்காக ஒரு வைராக்கியமாக இருந்து இயேசுவை எதிர்த்தாங்க. இன்றைக்குள்ள நாதாரிக இயேசுவும் வேணும், பழைய ஏற்பாடும் வேணும், மண்ணும் வேணும், சோறும் வேணும், சாக்கடையும் வேணும், நல்ல தண்ணியும் வேணும், முடிஞ்சு போனதும் வேணும், கரண்டில் உள்ளதும் வேணும். பழைய காலண்டரும் 4 குறிப்பேன், புதிய காலண்டரையும் 4 குறிப்பேன். ரெண்டையும் நான் பயன்படுத்துவேன்னா மனநோயாளி தானே அவன், முட்டா பையன் தானே, தற்கூரி தானே அவன். அந்த மாதிரி இன்றைக்குள்ளே முழுவதும் பழைய ஏற்பாடு தான் பேசுகிறான், புதிய ஏற்பாடும் பேசுகிறான், பழைய ஏற்பாடும் பேசுகிறான். ஏற்பாடு பின் கண்ணாடி. ஒரு வண்டியில் போகும்போது பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி பார்த்துக்கங்க, நடக்கக்கூடாது, நடக்க முடியாதுல்ல, பார்த்துக்கலாம். முன் கண்ணாடி புதிய ஏற்பாடு, பார்க்கலாம், நடக்கலாம். உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு பவுல் சொல்கிறானே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் படிச்சிருப்பீங்க. மோசேயின் ஆகமங்கள் ஒரு முக்காடு, அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டது. தெளிவாக சொல்கிறானே. இந்த அறிவு கூடவா இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்களுக்கு இல்லை, போதருக்கு இல்லை, பெரிய தலைவர்கள்னு சொல்கிறானே. அப்படியே எங்கள் அப்பா அவன் குதிக்கிறது என்ன, அவன் சவுண்டுன்னு பயங்கர சவுண்டாக கொடுக்குறான். இந்த சத்தியத்தை சொல்கிறான் மகனே, மக்களுக்கு சொல்லு. பழைய ஏற்பாடையே சொல்கிறான், அவனையே யூதனையே இஸ்ரவேலனையே மேன்மை பாராட்டுறான். அவன் என்ன கிறிஸ்தவன்? அவன் கிறிஸ்தவுக்கு எதிரி அவன் தானே. சிலுவையில் இயேசுவே அரைஞ்ச பாவிக அவங்க தானே. இன்ன வரைக்கும் திருந்தாமல் தானே இருக்காங்க, இப்போ வரைக்கும் திருந்தலையே. இஸ்ரவேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யா கிறிஸ்தவ ஊழியர்களை அங்கே தடை பண்ணுறான், கிறிஸ்தவ சபைகளை கெடுக்கிறான். கிறிஸ்தவ பற்றி யாராவது சுவிசேஷம் சொன்னால் அவன் தண்டனைன்னு இப்போ அறிவிச்சிருக்கான். தெரியுமா இன்றைக்குள்ள நாதாரிகளுக்கு? முட்டா பையங்க. அதனால் இன்றைக்கி 2 வித்தியாசம் தெரியாமல் இருக்கான். அன்றைக்குள்ள யூதர்கள் ஒரு வகையில் அவங்கள கூட நம்பலாம். மத வைராக்கியமாக இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின் மேலே வெறியாக இருந்தாங்க. அந்த வெறியில் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி கொன்னதே. அதனால தான் இயேசு அவங்கள கூட மன்னித்து பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாமல் இருக்கிறாங்க. மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களேன்னு பவுல் கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 8 விளக்கம் கொடுக்குறான். தெரியாமல் தான் அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு உள்ளவே தெரியாமல் செஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசுவை தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், லேவி ஊழியம், மோசே ஊழியம், லேவி ஊழியம் தெரியும், இயேசு கிறிஸ்து ஊழியம், இயேசுவே ஒரு லேவியர் இல்லை, அவர் யூதர்ன்னு தெரியும். இந்த யூத காரியங்களை குறித்து மோசே லேவி ஊழியத்தை பற்றி யூதா ஊழியமும் சேர்ந்தது,
அப்படி பற்றி அந்த விளக்கங்கள்லாம் மோசே ஒன்றும் சொல்லலைன்னு எபிரேயர் 7 அதிகாரம் 11லேருந்து 14 வரை ஒன்றும் சொல்லலைன்னே அதில் சொன்னதை தெரியலையா இன்றைக்கி உள்ள நாதாரிகளுக்கு? எபிரேயர் நிருபத்தை படிக்கிறீங்களா இல்லையா? நிருபங்களை படிக்கிறீங்களா இல்லையாடா? பெரிய தொந்தியை போட்டுக்கிட்டு நான் பிஷப்பு, நான் பெரிய ரெவரண்ட்டு, அப்படியே எங்கள் அப்பா தூக்கி நிறுத்துகிற மாதிரி முட்டா பையங்க கெடுத்துட்டிங்களே சபையை, ஊழியங்களை கெடுத்துட்டீங்க. இன்றைக்குள்ளே கிறிஸ்தவங்க புறஜாதியிலேருந்து வந்தவங்க முழுவதும் யூதர்களாக திருப்பிக்கிட்டு இருக்கீங்க, இஸ்ரேல் ஜனங்களாக அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. படுபாவிகளை எப்படிடா நீங்கள் உங்களை வையாமல் இருக்க முடியும், திட்டாமல் இருக்க முடியும்? அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறான். புத்தி இல்லாத கலாத்தியரை, நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்போ இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கலையா, நம்பலையா? நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு முக்கியமா? இன்னொரு காரியம் பாருங்கள். இதில் இங்கே கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 21 கடைசியில் முடியும் போது, அதாவது 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 2 கடைசியில் முடியும் போது 21ல், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்ல, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. நியாயப்பிரமாணமே போதுமானதாக இருந்தால் கிறிஸ்து தேவையில்லையே, மரித்தது வேஸ்ட்டு தானே. அப்படி வேஸ்ட்டாவா சாவார், ரத்தம் கொடுப்பார்? இதில் பாருங்கள், அதில் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னே போட்டு, நமக்காக அவர் சாபமானார். அந்த நியாயப்பிரமாணம் நல்லது தான், அது கடைப்பிடிக்காவிட்டால் சாபம் வரும்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதும் ஆமேன் ஆமேன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதன்படி எவனும் நடக்காதனால எல்லாருக்கும் சாபம் வந்துருச்சு. அந்த சாபத்தை போக்க, உலகத்தின் பாவங்களையெல்லாம் போக்க தேவ ஆட்டுக்குட்டியாக முழு உலக இரட்சகராக இயேசு எல்லாத்தையும் தன்மேல் போட்டுக்கிட்டு சுமந்து சிலுவையில் இவையெல்லாம் முடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால் இனிமேலும் நியாயப்பிரமாணத்தையாவது ஓய்வு நாளாவது பண்டிகை நாளாக குறித்து மாத பிறப்பை எவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 அப்போஸ்தலர் அன்னைக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நிழலாட்டம். அந்த 17ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாண காரியங்கள்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருக்குது. அதனுடைய பொருள் கிறிஸ்தவை பற்றினதேன்னு போட்டிருக்கே தெளிவாக. கொலோசியர் அதுலேயே 2ஆம் அதிகாரம் 21 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் உலக வழிபாடுகளுக்கு மரிச்சிட்டிங்க, பாரம்பரியத்துக்கு மரிச்சிட்டிங்க. இன்னும் நீங்கள் அதில் பிழைக்கிறவர்களை போல தொடாத, ருசி வராத, தீண்டாத என்ற அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் நீங்கள் ஏன் உட்படுறீங்க? தெளிவாக அங்கே போட்டிருக்கு. இதில் இன்னொரு காரியம் பாருங்கள், 10ஆம் வசனத்தில் கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். தெளிவாக போட்டு, இயேசு கிறிஸ்துவால் விடுதலை பெற்றால் தான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நியாயப்பிரமாணத்திலிருந்து எவைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருந்ததோ, இயேசுவை விசுவாசிக்கிற இவரால் தான் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 13:39 அங்கே தெளிவாக போட்டிருக்கு. தெளிவாக போட்டு அன்றைக்கு உள்ள யூதர்களுக்கு அப்போஸ்தலர் அந்த ஊழியத்தை செய்தாங்க. அடுத்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்குன்றிருக்கு. வெளியரங்கம் தெளிவாக போட்டு, ஒருத்தனும் நீதிமான, ஏன்னா அவைகளை செய்கிற மனுஷன்தான் அவைகளால் பிழைக்க முடியும். எவனும் செய்யலை. அதனால் எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10 இருக்குது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாயிட்டாங்கன்னு 23 இருக்குது. அதில் 24 இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் ரோமர் 5:1 இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் அவன் நீதிமானாகிறான். அதுலேயே 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் நீதிமானாகிறான். அதில் 19ஆம் வசனத்தில்
ஆதாமால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல் கிறிஸ்துவால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு இருக்கு. எப்படின்னா இங்கே போட்டிருக்கு இலவசமாய். ரோமர் 3:24 இலவசமாய். இந்த இலவசங்களில் நீதிமானாக பெற்ற நீங்கள் திரும்ப நீங்கள் ஏன் ரிட்டனில் ஏன் போகிறீங்க? ஏன் திரும்ப மாறி போகிறீங்க? ஏன் விலகி போகிறீங்க? அதனால் புத்தி இல்லாத கலாத்தீரை ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்புகிறீங்க? ஏன் திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புகிறீங்க? புத்தி இல்லாதவங்கன்னு வைகிறான். அதனால் இன்றைக்கி உள்ளவங்க ஏறக்குறைய புத்தி இல்லாதன்னு சொல்கிறத விட புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவங்களேன்னு சொன்னார்ல லூக்கா 24:19 அந்த 20 அந்த வசனங்களில் அந்த எம்மாவூருக்கு போன சீசர்களை சொன்ன புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே இன்னுமா நீங்கள் நம்பாமல் இருக்கீங்கன்னு சொல்லி வந்தார்ல. அந்த மாதிரி தான் இவங்களை இன்றைக்கி உள்ள ஊழியர்களை இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்களை வைய வேண்டியதாக இருக்குது. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவங்க மந்தானிங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் என்னடா ஊழியக்காரன் லேவியரே ஆச்சாரியரே ஆனந்தமாக பாட வந்தோமேன்னு பாடுறானே லேவிரா. நம்ம லேவிரா சொல்லுங்கள். ராஜாக்களாக லேவியராக எங்களை அழைத்து பாட்டு பாடுறான். புதிய ஏற்பாட்டில் எவனாவது லேவி ஊழியம்னு புதிய ஏற்பாட்டு ஊழியம் எடுத்துகிட்ட இருக்கா? அதெல்லாம் இல்லை. மோசையினுடைய ஊழியம் லேவி ஊழியம்னு சொல்கிறது. இன்றைக்கி லேவி ஊழியம்னே ஒருத்தன் பேரே வச்சுருக்கான் லேவின்னு. முட்டா பையன். யாத்திரையாக 32:28 லேவியர்கள் 3000 பேரை வெட்டி கொண்டான். ஆடல் பாடல் நடத்தினாங்களாம். அதே லேவி பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஆடல் பாடல் நடத்திக்கிட்டு இருக்கா. அடைச்சி குத்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கானே. இப்போ இவனெல்லாம் வெட்டணும் அந்த அடிப்படையில் இருந்தா. அதனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் 3000 பேரை ரட்சித்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. இதுதான் ஆவிக்குரிய ஊழியம். ஆவி உயிர்ப்பிக்குது. அது எழுத்துக்குரிய ஊழியம் வெட்டுது. இழுத்து கொன்றுச்சில்ல 3000 பேரை. இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே மகனே. அதனால் அந்த ஊழியம் வேறு, இந்த ஊழியம் வேறு, அந்த ஊழியம் வேறு. இதை புரிஞ்சுக்க. அதனால் பழைய ஏற்பாட்டையே சொல்லி காலத்தை ஓட்டாமல் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு நிருபங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட புத்திமதி ஆலோசனை உபதேசங்களுக்கு கிறிஸ்தவங்களை நடத்துங்க. சம்பந்தமில்லாத பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை சொல்லிக்கிட்டு நாட்களையும் வருஷங்களையும் வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. பாவிகளே, கெடுத்துட்டிங்களே, நாதாரிகளே, இனிமேலாவது திருந்துங்கடா. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு வஞ்ச மாதிரி உங்களை வைய வேண்டியதாக இருக்குது. திருந்துங்க. புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வாங்க. அப்போஸ்தல உபதேசத்துக்கு வாங்க. அப்போஸ்தல ஊழியத்துக்கு வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.